சிறகடிக்க ஆசை சீரியல்லைக்கான எபிசோடில் ரோஹிணி உடம்புல வந்து கல்யாணம் புகுந்த மாதிரி மனோஜ்கிட்ட வந்து பயமுறுத்திட்டு இருப்பாங்க. அந்த பையன் வந்து ஒன்றா அப்பான்னு சொல்லி கூப்பிடுவான், நீ ஒத்துக்கணும், நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி இவரும் பயந்து போயிருப்பார். எல்லாருமே டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கிறிஷ் வந்து மனோஜை பார்த்து அப்பான்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ யார் அப்பான்னு சொல்லி கூப்பிடுற அப்படின்னு சொல்லும்போது மனோஜை தான் அப்படின்னு சொல்லி, அவனை எதுக்கு கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்து கேட்பாங்க. அண்ணாமலை வந்து யாருப்பா சொல்ல சொன்னா அப்படின்னு சொன்னால் ரோஹிணியை வந்து கை காட்டுவாங்க. இந்த ஆன்ட்டியா அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் சொல்லுவான், இவங்க இல்லைம்மா அது வேற ஒரு ஆன்ட்டி தான் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா இப்படி குழப்புற, என்ன பிரச்சனைமா, அவன் அப்பான்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறான், இதில் என்ன பிரச்சனை, ஏன்டா உனக்கு பிள்ளையாடா இருக்குது, ஊர் மக்கள்லாம் தப்பாக நினைப்பாங்கடா, எவன் பத்த பிள்ளையோ ஒன்று அப்பான்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மனது வந்து காதில் வாங்காமல் மறுபடியும் ரூமுக்கு போயிடுவார். இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ரவியோட சூட்கேஸில் வந்து நீத்துவோட ட்ரெஸ் இருக்கும். ஸ்ருதி வந்து நீத்துக்கு கால் பண்ணி உன் ட்ரெஸ் இங்கே தான் இருக்குது வாங்கிக்கோ, இதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அசால்ட்டாக பேசுவாங்க. ரவிக்கிட்டேயும் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு வந்து தான் சூட்கேஸில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வைக்க மாட்டா, ஆனால் இதில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரவியை வந்து கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் மீனா வந்து ரோஹிணி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் வந்து நீ எந்த முடிவும் எடுக்கிற மாதிரி இல்லை, ஆனால் அவன் உடம்புல வந்து பேய் புகுந்த மாதிரி நீ மனோஜ் ஏமாற்றிக்கிட்டு இருக்க, அது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.